வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். MBBS PDS படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். காரைக்குடி, மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர், பட்டுக்கோட்டை இடையிலான ரயில் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலாவதாக பாடக்கோரும் தமிழக சட்டமன்ற தீர்மானம் வரவேற்புக்குரியது என்று நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விற்கான அறிவிப்புகள் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 139வது கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கனிமங்களை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல விதித்த தடை பற்றி 2 வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாயும், கரும்பு டன் ஒன்றிற்கு 709 ரூபாய் 50 பைசாவும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். குடற்புழு நீக்க மாத்திரை வழங்க தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. பொறியியல் பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று வினாடிக்கு 6000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,11,600 ரூபாயாகவும் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களை பலப்படுத்துவதே மத்திய அரசின் விருப்பம் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணையிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது அணையின் நீர் இருப்பை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் அரசு பள்ளி மாணவர்கள் கண்டெடுத்த அரிய காசுகள் பல்கலைக்கழகத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. 2 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கில் நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் அவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. LPG வாடிக்கையாளர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் கட்டாயமாக KYC செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்க ஒன்றிய அரசு டெண்டர் வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 3.3 பதிவாகி உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். அனைத்து வித AI டேட்டா சென்டர்களுக்கும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவது கட்டாயமில்லை என்று ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோதார்நாத் கோவிலில் நவம்பர் 11ஆம் தேதி வரை யாத்திரை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி குறைவால் பல மாநிலங்களில் சர்க்கரை விலை 15% வரை உயர்ந்துள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு 6வது இடத்திலிருந்து 17வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் அரசு பணி ஆணை ரத்து விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வருகின்ற 14ஆம் தேதி விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் உட்பட 11 பேருக்கு பதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோவிலுக்கான அனைத்து கொள்முதல்களும் இனி வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறும் என்று திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நீண்ட தூரம் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு 10 ரூபாய்க்கு சுத்திகரிக்கப்பட்ட பயணி குடிநீர் பாட்டில் வழங்கும் திட்டத்தை சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தொடங்கி வைத்தார். ரிசர்வ் வங்கி கடன் வசூலுக்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தனியார் பல்கலைக்கழகங்களில் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு செய்வதற்கு டெல்லி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது.
SBI வங்கியில் வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1538 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். பிரக்ஞானந்தா அவர்கள் தனது முதல் செயின்ட் லூயிஸ் ரேபிட் பிளிஸ்ட் பட்டத்தை வென்று 47 லட்சம் ரூபாய்க்கான பரிசு பெற்றார். 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான 6 மாதங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 13 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதாகவும் அதற்காக சுமார் 75 கோடி ரூபாய் செலவானதாகவும் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சில குறிப்பிட்ட பிரிவுகளில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்குவதை தடுக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சூரியனின் மேற்பரப்பை இதுவரை இல்லாத அளவிற்கு மிக தெளிவாக காட்டும் புதிய படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வரும் நடிகருமான விஜய் அவர்களிடம் இருந்து விவாகரத்து கோரி தொடரப்பட்ட வழக்கை அவரது மனைவி சங்கீதா அவர்கள் வாபஸ் பெற்றார். புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை புகார்களை உடனுக்குடன் தீர்க்க உள்ளாட்சித்துறை புதிய வாட்ஸ்அப் குறைதீர்ப்பு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் தங்கத்தை விட மதிப்புமிக்க அரிய கனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்தில் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடனில் வாங்கிய செல்போன், லேப்டாப் போன்ற சாதனங்களை முடக்குவது குறித்து RBI புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகள் நியமனம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வறட்சி பாதிப்பு, குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க 288 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் சுவாமி கோவிலில் ஆடி கிருத்தியை முன்னிட்டு 5000 லிட்டர் பாலை கொண்டு சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. காவிரி உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் மேகதாது அணை விவகாரத்தை சட்டப்படி அணுகுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். TCS, இன்ஃபோசிஸ் போன்ற முன்னணி IT நிறுவனங்கள் மீண்டும் வளாக தேர்வுகள் மூலம் ஆட்களை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளன. கேரளாவில் பட்டப்படிப்பில் சேர இனி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி கட்டாயம் இல்லை என்றும் இந்த நடைமுறை 2027-28ஆம் கல்வியாண்டு முதல் அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்க அரசு ஒப்புதல் தரும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.